லட்சுமி, என்னம்மா நீ இங்க வந்துட்ட? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பேசுறா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? அந்த சிரிப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெள்ளிச்சம்ப கீழே ஊற்றி விடும் போது கடமட இருந்துச்சு பத்தியா? அது மாதிரியே இருந்துச்சு. போகும்போது நல்லா தான் இருந்தீங்க. ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன பைட்டா. ஒருத்தர் வந்து அண்ணன் உரைச்சிட்டான். 20 பேரு விட்டு திரும்புனா முடியுமாடா? சின்ன போயிட்டு ஓடிட்டான் அப்படி போல. அது சரி, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. சண்டையில கிளியத்தான் செய்யும். எல்லாம் போய் பெருசு. என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா. ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. கிளவி சின்ன பிள்ளையிலே சொல்லியிருக்கா, ஒத்தடி பாயில வந்தாலும் பயப்படக்கூடாதா, இது ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. கைய கொண்டு கண்ணாடியில் வைக்கிறாரா மூதேவி? ஏன்னு கைரேகை காரங்களை வச்சு கையங்களமா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? ஜோசியக்காரனுக்கு நாம என்ன பயப்படணும்? ஜோசியக்காரங்களடா கைரேகை நிமினி. ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. என்ன சொல்லுவாங்க? அங்க பாடுறா கட்டி விளையாடுது பாடுறா. என்ன பைட்டு மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான். நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. உனக்குதான் தங்கச்சி இல்லையா? ஏன் போய் சொல்ற? இல்லப்பா, சின்னம்மா மக. மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஐயா? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க. ஆனா உங்களுக்கு இதை கட்டி தள்ளிட்டாங்களே. மீன் என்ன விலை? வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து போடா போக்கத்தவன. உனக்கு எதுக்குடா பணம் தரணும்? உங்கள்ட்ட வேணா குடுக்கணும். சட்டமான பிக்காளிப்பல பீத்திரப்பல பிசினாரிப்பல. போடா பணம் வேணுமாம்ல. பணம் உனக்கு பெரிய இவரு. ஆஹான்னா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா. நான் கடைக்கு போறேன். என்ன வாங்க போற? கடலை மாவு வாங்க. கடலை மாவு வாங்க கடைக்கு போறியா இல்ல கடைக்கு போய் கடலை மாவு வாங்குவியா? கடைக்கு போய் தான் கடலை மாவு வாங்குவாங்க. கடலை மாவு வாங்க கடைக்கு போக கூடாதா? ஐயா அதுல ஒரு குண்டச்சி கராத்தபல இருப்பா போல இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து வாங்க இங்க வந்துருச்சு. மூடிட்டனே இல்லன்னா வெளியே. எப்படிங்க சுருக்கு பிடிச்சது? சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? வாய்க்கா வெட்டினீங்களா? வாய்க்கா அடைச்சிங்களா? இனிமேல் பேசுறா செருப்பு குண்டி அடிப்பா. அதுவும் பிஞ்ச செருப்பு அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? இனிமே ஒண்ணு இந்த ஏரியாக்குள்ளே பார்க்க கூடாது. ஆமா, இந்த ஏரியாவுல பார்க்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஏப்பா நான் யாரு உனக்கும் தெரியாது. ஆமா என்ன ஓமா? இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி கீழே கிடக்கிற மிளகா அப்படியா இல்ல போடலாம் மூஞ்சில. சுத்தம் எப்படின்னு சூப்பர்ல. ஏமா இங்க தம்பி வந்தாரா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா? வேணாம், ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? ஐயா தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? அடிச்சு பல்லலாம். இந்த கிட்டப்புல என்னைய கண்டுபிடிக்கவே முடியாது. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. இங்க கொஞ்சம் திருப்புங்கோ. ஐயாவுக்கு காட்டுங்கோ. முகத்தை காட்டுங்கோ. திருப்புங்கம்மா. மோசம் போயிட்டா. ஆமா என்ன விஷயம்? பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிப்பட மாட்டாங்க. லெப்ட் கிட்னி எடுத்துக்கடா. தாமதம். ஏன்? போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனா. அப்ப ரைட் கிட்னி மட்டும் 3 குடம் கேட்டு தகராறு பண்ணுது. எப்படி தலைவரே? 3 குடம் கேட்டாளா? கேட்க மாட்டாளா? ஏண்டி 3 குடமா கேட்டா? ஆமா. எதுக்கு? 2 குடம் எனக்கு, 1 குடம் புள்ளி கால் கழுவுறதுக்கு. யாண்டி அவன் குடிக்கவே தண்ணி இல்லாம அலையறா, உனக்கு குண்டி கழுவ தண்ணி கேக்குதா? வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ ஆஹா அச்சரா